மக்களை எப்போதும் ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம் என்று நினைப்பது தவறு என விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சேலம் அழகாபுரம் பகுதியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இந்த மது கடைகள் என்று சொல்லும் போதே தமிழகத்தில் நம் நினைவுக்கு வருவதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். தென் மாநிலங்களிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி திமுக ஆட்சிக்கு தான். ஒரே நாளிலே 6 கொலைகள், தொடர்ந்து கொலை, கொள்ளை, திருட்டு சம்பவங்கள். பள்ளி கல்லூரிகளிலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடிமையாகி அதன் அடிப்படையிலே ரகளையிலே மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்படவில்லை, செயல்பட முடியவில்லை. காரணம், வருடக்கணக்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே மாற்றம் தமிழகத்திலே ஏற்பட வேண்டும் என்பது தேர்தல் நேரத்தில் மக்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். அரசு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இன்றைக்கு மது போதை நாடாக தமிழ்நாடு மாறி வருகிறது என்று கூறலாம். இதை மாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக டாஸ்மாக் கடைகளை 100% மூட வேண்டும் என்று நான் சொல்ல முடியாது. அதற்கு அரசு தயாராக இல்லை என்று எனக்கு தெரியும். மக்களை தொடர்ந்து அதில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாக கணிசமாக மூட வேண்டும். தங்களுடைய தேர்தல் வருவதற்கு முன் மதுவில்லா தமிழகமாக தமிழகத்தை கொண்டு வர வேண்டும். அரசு மக்களை ஏமாற்றுவதுதான் வருத்தமான செய்தி. 1000 ரூபாயை பெண்கள் கையிலே கொடுத்து மறுபுறம் இன்னொரு கையிலே 1000 ரூபாயை காலையிலே கொடுத்து மாலையிலே வீட்டில் இருக்கும் ஆடவரிடமிருந்து அதை டாஸ்மாக் கஜானாவிலே போட வைப்பதுதான் அரசுடைய நோக்கம் என்றால் நிச்சயமாக டாஸ்மாகை அவர்களால் மூட முடியாது. மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற அறிவிப்புகளும் கருத்துக்களும் நிச்சயமாக மக்களை ஏமாற்றக்கூடியது.